السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: تركتكم على المحجة بيضاء ليلها كنهارها. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கர்ப்ப அறையில் இருக்கும் குழந்தைக்கும் கற்பாறையிலே இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய அருள்வளம் அதிகமாக பொழியக்கூடிய ரமலானின் இறுதி நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்ட நபி தோழர்களினுடைய வாழ்வும் படிப்பினைங்கிற தலைப்பின் கீழ ஒவ்வொரு நபி தோழர்களினுடைய வாழ்வினுடைய சுருக்கத்தையும் படிப்பினையையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில குர்ஆனினுடைய 58வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் இப்படி சுட்டி காட்டுறான்: قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله. எவள் தன்னுடைய கணவனை பற்றி உம்மிடம் தர்க்கித்து அல்லாஹுவிடமும் முறையிட்டு கொண்டாலோ அவளுடைய வார்த்தையை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காப்பான். தன்னுடைய கணவனை பற்றி உங்கள்கிட்ட வந்து தர்க்கித்தாங்களே, உங்கள்கிட்ட வந்து விவாதம் பண்ணினாங்களே, அவங்களுடைய பேச்ச அல்லாஹ் செவியேற்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான். யார் அப்படி தன்னுடைய கணவனை பற்றி வந்து தர்க்கித்தவர்கள் அப்படின்னு தஃசீர்ல பார்க்கக்கூடிய நேரத்துல கௌலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா, கௌலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா தான் தன்னுடைய கணவர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முறையிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன முறையீடு? அரபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. மனைவிய பழி வாங்கணும்னா அல்லது மனைவி மேல ஏதாவது வெறுப்பு வந்துருச்சுன்னா அவங்கள தலாக்கும் விட மாட்டாங்க, அதே நேரத்துல அவர்களுக்கு உரிய உரிமைகளையும் கொடுக்க மாட்டாங்க. விவாகரத்தும் கிடையாது, அதே நேரத்துல மனைவியினுடைய எந்த உரிமையும் அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு நிலை அரேபியர்கள்ட்ட ஒரு பழக்கத்துல இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் விஹார்னு சொல்லுவாங்க. அப்படி ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய கணவர்
அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. அந்த கோபத்துல அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியை பார்த்து, உங்களுடைய முதுகு என்னுடைய தாயினுடைய முதுக போல இருக்கு, என்னுடைய தாயை போல அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு நடைமுறை அரேபியர்கள்ட்ட இருந்துச்சு. இப்படி சொன்ன உடனேயே நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எதுவும் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் தாய போல அப்படின்னு சொல்லி என் மேல கோபத்துல சொல்லிட்டார். என்னுடைய நிலை என்ன எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபியர்களுடைய அந்த நடைமுறையினுடைய அடிப்படையில சொல்றாங்க, நீங்க இனிமேல் கணவரோட சேர்ந்து வாழ முடியாது, அதனால இது விவாகரத்து மாதிரி தான், நீங்க போங்கிறாங்க. ஆனா இத அவர்களால ஜீர்ணிக்க முடியல. மறுபடியும் வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இது சம்பந்தமா எனக்கு தெளிவுபடுத்துங்க, என்னுடைய நிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் அதே பதில சொல்றாங்க, இது சம்பந்தமா அல்லாஹ் எனக்கு எந்த வசனத்தையும் இறக்கல. அல்லாஹ் ஏதாவது சட்டங்களை இறக்குனா, இது சம்பந்தமா வசனங்களை இறக்குனா நான் என்னங்கிறத சொல்லுவேன். ஆனா இப்ப வரைக்கும் எந்த வசனமும் வராதனால விவாகரத்து மாதிரிதான் அப்படின்னு இரண்டாவது முறையும் சொல்றாங்க. அப்பவும் அவங்க அதை ஏத்துக்கல. மறுபடியும் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, என்ன இவர் திருமணம் பண்ணினாரு, பல ஆண்டுகள் நாங்க வாழ்ந்துட்டோம், எனக்கு இப்ப தள்ளாத வயது ஆகுது, நான் இவருக்காக நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், இனி நான் என்னோட அந்த குழந்தைகளை வச்சுட்டா அவங்களுக்கு பராமரிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, அவங்க பட்டினி கிடக்கணும், அவங்களோட விட்டுட்டா அவருக்கும் சரியா குழந்தைகளை பராமரிக்கவெல்லாம் முடியாது, அவரும் வயசானவர், என்னுடைய நிலை என்ன எனக்கு சொல்லுங்கிறாங்க. அவர் கோபத்துல சொன்னது, அவர் ஒரு கோபத்துல என்ன செஞ்சது, அந்த வார்த்தைய சொன்னது. அவருக்கு தலாக்கு விடணுங்கிற எண்ணம் இல்லை, நீங்க எனக்கு தெளிவுபடுத்துங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு நெருக்கடியில இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான், நபியே, உங்ககிட்ட வந்து முறையிட்டாங்களே அவர்களினுடைய வார்த்தைய நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து ஒரு 3 வசனத்தை அல்லாஹ் இதுக்கு என்ன சட்டம்ங்கிறத சொல்றான். அதுல சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்றான், உங்கள சிலர் வந்து தன்னுடைய மனைவிய பார்த்து தாய்களை போலன்னு சொல்றாங்க. பெற்றெடுத்தவள் தான் தாய், சும்மா எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, தாயின் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வார்த்தையே ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தை, இது பொய்யான வார்த்தை, அதனால இது என்ன ஆகாது, தலாக்கெல்லாம் ஆகாதுங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லி தர்றான். என்ன அப்படி சொல்லிட்டா அது எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க வார்த்தைனா அது பனிஷ்மெண்ட்டுக்குரிய வார்த்தை. இப்படி எல்லாம் சொல்றதுங்கிறது சாதாரண இல்லை, அது வந்து கடுமையான தண்டனைக்குரிய வார்த்தையை அவர் சொல்லி இருக்காரு. அதனால என்ன பண்ணணும், மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா 2 அடிமைகளை என்ன செய்யணும், ஒரு அடிமையை வந்து விடுதலை செய்யணும். அதுக்கு சக்தி இல்லையா, தொடர்ந்து 2 மாதம் நோன்பு வைக்கணும். அதுக்கும் சக்தி இல்லையா, அவரு ஒரு 60 ஏழைக்கு உணவளிக்கணுங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து சட்டத்தை சொல்றான். இப்படி சொன்ன உடனேயே ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ஒரு அடிமையை விடுதலை செய்யற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை, அதனால அது முடியாது. அல்லாஹ் அடுத்த சொல்றானே என்ன, 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். அதுக்கும் ஹவுலார் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல அவரு கொஞ்சம் வயசானவர், அவர்னால எல்லாம் என்ன செய்ய முடியாது, 2 மாசம் தொடர்ந்து எல்லாம் நோன்பு வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சட்டம் சொல்றானே 60 ஏழைக்கு உணவளிக்கணும். ஹவுலார் ரலியல்லாஹு மறுபடியும் சொல்றாங்க, யார சொல்லலாம், எங்க நிலை கொஞ்சம் கஷ்டமான நிலை, அவர்னால என்ன செய்ய முடியாது, 60 பேத்துக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் பேரு சம்பளங்களை எல்லாம் கொண்டு வந்து ஹவுலார் ரலியல்லாஹு கொடுத்துட்டு, சரி இதை கொண்டு போய் நீங்க என்ன செஞ்சிருங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. அதை வாங்கிட்டு ஹவுலார் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சொல்றாங்க, யார் சொல்லா, எனக்கு தெரிஞ்சு இங்க எங்களை விட ஏழை யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்களை விட ஏழை யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்றாங்க, சரி இதை நீங்களே வச்சுக்கணும், இதை நீங்களே இந்த உணவை பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. கணவரை பற்றி முறையிட்டும் கணவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட விட்டு கொடுத்தரல. எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியமானவர்களா பார்க்கப்பட்டாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அன்சாரி பெண்ணு தான் அவங்க. சமூகத்துல நல்ல கண்ணியமுடையவர்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்ணியம் கொடுத்தாங்கிறதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுறாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில தோழர்களும் இரவு நேரத்துல அப்படியே வர்றாங்க. வரும்போது ஒரு மூதாட்டி வயசானவங்க உமர் ரலியல்லாஹு நிறுத்தி அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. யாருக்கு உபதேசம் பண்றாங்க? ஹலீஃபாக்கு உபதேசம் பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட வந்தவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. அவங்க நிறுத்துற மாதிரி தெரியல. இயல்பாவே வயசானவங்க நிறைய பேசுவாங்க, அப்படிதானே? வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பேசுவாங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் பொறுமை வேணும். கூட வந்தவங்களுக்கு பொறுமை இல்லை. உமர் ரலியல்லாஹு பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட வந்தவங்க போலாமே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யல, வரல, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. இசா தொழுகையினுடைய நேரம் வருது. நேரம் வந்ததும் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. அது வரைக்கும் கேக்குறாங்க. கூட வந்தவங்க, இல்ல இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட இவர் ஏதாவது பேசுறா சரி, ஆனா உமர் ரலியல்லாஹு பேசல, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இவ்வளவு நேரம் அப்படிங்கும் போது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, இவங்களுடைய பேச்ச அல்லாவே கேட்டானா, இந்த உமர் கேட்க மாட்டானா? இவர்களுடைய பேச்ச அல்லாவே கேட்டானா, இந்த உமர் கேட்க மாட்டானா? இசா தொழுகையினுடைய நேரம் மட்டும் வரலன்னா இன்னும் கேட்டுட்டு இருப்பேன். இந்த தொழுகை நேரம் மட்டும் இடையில இல்லைன்னா இன்னும் அவங்கள பேச்ச நான் கேட்கக்கூடியவனா இருப்பேன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு அழகான படிப்பினைகள் இருக்கு. நபி தோழிகள் அப்படின்னதுமே நமக்கு இப்படி சிந்தனை வந்துட வேண்டாம். என்ன அது பெண்களுக்கான வாழ்க்கைக்கான படிப்பினை தான் இருக்கும்னு இல்ல, எல்லாருக்குமான படிப்பினை ஹவுலார் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து இருக்கிறத பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கிடைக்கிற முதல் படிப்பினை, ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனைய யாருகிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லணும். இது அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. ஒரு பிரச்சனை தீரணும்னா அந்த பிரச்சனையை யாரு தீர்த்து வைப்பார்களோ, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதோ அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும். எல்லாத்திட்டையும் சொல்லி நாரடிக்கிறது என்ன இல்லை. ஒரு மனிதருக்கு அழகில்லைங்கிறத
அவ்வளவு அழகா ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கிறோம். அவங்க முதல்ல வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன செய்யல, சொல்லல. ஒரு வேதனை, எந்த அளவுக்கு வேதனைனா அடுத்து வாழ்க்கையினுடைய நிலை என்ன, கணவனோட சேர்ந்து வாழ முடியுமா வாழ முடியாதா ஒன்னும் தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுது இத பத்தி என்ன ஒன்னும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றாங்க. எவ்வளவு மனவேதனையோட இருந்திருப்பாங்க. வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இல்ல, முஃமின்களுடைய அன்னை தான். ஆனாலும் யார்கிட்ட சொல்லல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட சொல்லல. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட முறையிட்டாங்க. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எல்லாத்திட்டையும் சொல்றது இல்லை. யார்கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை தீருமோ, யாருனால அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமோ அவர்கள்ட்ட சொல்லக்கூடிய தன்மை வேணுங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினையா பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நிலை என்ன, குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் என்ன செய்யறது, சொல்றது. இது அழகு இல்ல. குடும்ப பிரச்சனைகளை எல்லாத்திட்டையும் சொல்றது இல்ல. யாருனால குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமோ அவர்கள்ட்ட மட்டும் சொல்லணுங்கிற ஒரு அழகான படிப்பினை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறத பார்க்கணும். இரண்டாவதா, நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நம்ம போக வேண்டிய இடம் எது அப்படிங்கிறத ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ்ட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் போயிருந்தோம். நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை தீரணுமா, அந்த பிரச்சனையில இருந்து நாம விடுபடணுமா, நம்ம முதல்ல போக வேண்டிய இடம் என்னதான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதர்கிட்டையும் தான். அல்லாஹ்வினுடைய தூதர்கிட்ட போறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. ஏன்னா அது வரைக்கும் இருந்த நடைமுறை தான். என்ன செஞ்சாங்க, நேரம் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. அவங்களுக்கு என்ன என்ன வரலன்னா, நம்ம சொல்லி அல்லாஹ் ஏதாவது கேட்பானா அப்படின்னு யோசிக்கல. அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்கன்னா, சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த பிரச்சனை குறித்து என்ன தீர்வுங்கிறத உன்னுடைய தூதருக்கு நீ வசனத்தை இறக்கி வைன்னு சொன்னாங்க. அப்படியே சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட எவ்வளவு உரிமையோட பேசுறாங்க பாருங்க. யா அல்லாஹ் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத உன்னுடைய தூதருக்கு நீ வசனத்தை இறக்கி வை. அப்படி அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்களாம். அதனாலதான் அல்லாஹ் இப்படி சொல்றான், அவங்க முறையிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உரிமையோட அல்லாஹ்ட்ட பேசினாங்க. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே தகுதி அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதற்கு முறையிட தகுதியான ஒரே நபர் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தான். அப்படி அல்லாஹ்ட்ட முறையிடணுங்கிறத ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைய பார்க்கணும். அல்லாஹ் நாடுனாதான் எல்லாமே நடக்கும். அப்படித்தானே அல்லாஹ் சொல்றான். ஒரு மரத்தினுடைய காய்ந்த இலை கீழே விழுகணும்னாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம விழுகாதுங்க. அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் அப்படியே சொல்றான், ஒரு மரத்துல இருந்து காய்ந்த இலை கீழே விழுகணும்னாலும் யாருடைய அனுமதி வேணும், அல்லாஹ்வினுடைய அனுமதி இருந்தாதான் விழுகும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை தீரணும்னா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம பிரச்சனை தீர்ந்துருமா? கண்டிப்பா தீர போறது இல்லை. அல்லாஹ்ட்ட முறையிடக்கூடியவர்களா இருக்கணும். முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அதனாலதான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சுட்டி காட்டினாங்க, செருப்பினுடைய வார் அந்து போனாலும் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. செருப்பினுடைய வார் அந்து போனாலும் நீங்க யார்கிட்ட முறையிடுங்க, முதல்ல அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்ட்ட முறையிடக்கூடியவர்களா,
அல்லாட்டையும் ரசூல்ட்டையும் தீர்வை தேடக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிலை என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை தீரணும்னா முதல்ல எல்லாத்துட்டையும் போயிடுவோம். யாருனாலையுமே தீர்த்து வைக்க முடியலன்னா ரப்பே நீதான் தீர்த்து வைக்கணும்னு கடைசியில் அல்லாட்ட கையெழுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல இப்படி திரும்பிடுங்க, முதல்ல அல்லாட்ட கையேந்திருங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அதற்குரிய நபர்கள்ட்ட போங்கிறது தான் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பு. அவங்க என்ன செய்யல, நேரா போய் கணவருடைய குடும்பத்துல முறையிடல, அவர்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியஸ்தர்கள்ட்ட போய் முறையிடல, அல்லது ஊர் தலைவர்கள்ட்ட போய் முறையிடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் முறையிட்டாங்க, சரியான பதில் கிடைக்கலன்னு நேரம் அல்லாஹ்ட்ட தான் முறையிட்டாங்க. அப்ப நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா அல்லாஹ்ட்ட முறையிடணும் அப்படிங்கிற ஒரு அழகான முன்னுதாரணம் படிப்பினை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறத பார்த்தோம். அதே போல கணவர் மேல கோபம்தான், ஆனாலும் கணவரை பத்தின எல்லா செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கூட சொல்லலையா. இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு ஹதீஸ பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து கணவரை பற்றி முறையிடுறாங்க, ஆனா கணவரை பற்றின எல்லா குறையும் சொல்லலையா. அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை மட்டும், பிரச்சனையை மட்டும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தீர்வை கேட்டாங்க. அதுவும் எந்த அளவுக்கு பேசினாங்கன்னு சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ பார்க்கிறோம். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க, தன்னுடைய கணவரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட முறையிட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கிறது என்னால சரியா கேட்க முடியல, நான் பக்கத்துலதான் இருந்தேன். அப்படியே சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நானு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பேசும் பொழுது பக்கத்துல இருந்தேன், ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு என்னால முழுசா கேட்க முடியல. ஆனா அல்லாஹ் கேட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கணவரை பத்தி கம்ப்ளைண்ட் தான் வைக்கிறாங்க, அந்த கம்ப்ளைண்ட கூட பக்கத்துல இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கேட்காத அளவுக்கு மெதுவா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிலை என்ன, கணவரை பத்தி கம்ப்ளைண்ட்னா ஊரே கேளு நாடே கேளுன்னு என்ன செஞ்சிடறாங்க, ஆக்கிடுறாங்க. இதுல வேற இப்போ ஒரு புது வழிமுறை, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இருக்கிற அத்தனை பேரும் பாத்துருவான் குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு. அப்படியெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது. ஆனா பக்கத்துல இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹானால கேட்க முடியல என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறது, அவ்வளவு மெதுவா. ஆனா முறையிட்டு தான் செய்யறாங்க, இதுக்கு எனக்கு ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு தான் கேட்கறாங்க. ஆனாலும் ரொம்ப தன்மையோட குடும்பத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ரகசியமா கேட்கறத பார்க்கணும். இப்ப குடும்ப பிரச்சனை, குடும்ப கண்ணியம் பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு அழகான படிப்பினை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவனுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறத பார்க்கணும். அதே போல குடும்பத்தின் மீது அக்கறை எப்படி இருக்கும், எவ்வளவு அழகா கணவரை பத்தி முறையிடுறாங்க, கணவர் செஞ்ச செயல் பிடிக்கல, வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொல்றாங்க, அல்லாஹ் பனிஷ்மெண்ட் சொல்றான். பனிஷ்மெண்ட் சொன்னதுமே இன்னைக்கு யாருதான் எப்படி இருக்கும், நல்ல அனுபவி, இந்த இதெல்லாம் செய்யி, அப்படித்தானே நடக்கும். கணவர் மேல ஏதாவது ஒரு கோபம், ஏதாவது அதுக்கு பனிஷ்மெண்ட், குடும்பத்துல யாராவது பேசி இப்படி எல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்ன நடக்குவாங்க, செய்யுங்க, என்ன மாட்டி விட்டீங்கல்ல, இல்ல எனக்கு இப்படி பண்ணீங்கல்ல, நீங்களும் அனுபவிங்க, அப்படித்தானே இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான் சட்டத்தை, அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க, அவர்னால எல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான் செய்யணும்னு, ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவரு வயசானவர், அவர் எப்படி 2 மாசம் நோன்பு வைக்க முடியும், நோன்பு எல்லாம் வைக்க முடியாது. சரி, இப்ப ஏழைக்கு உணவு கொடுக்கட்டும் சொல்றது யாரு, அல்லாஹ் சொல்றான். இல்ல இல்ல எங்களுக்கு வசதி எல்லாம், அவருக்கு வசதி எல்லாம் இல்ல, அதனால அதெல்லாம் முடியாது. அந்த நிலையிலையும் கூட கணவரை விட்டு கொடுக்கல. அல்லாஹ் பனிஷ்மெண்ட் சொல்லியும் அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் ஏதாவது அப்படின்னு முறையிடுறாங்களோ தவிர, சரி ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணுனீங்கல்ல, பழி வாங்கினீங்கல்ல, நீ அனுபவின்னு சொல்லி என்ன செய்யல, கணவருக்கு பனிஷ்மெண்ட வாங்கிட்டு வரல, அந்த பனிஷ்மெண்டையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கணவர் மேல இருக்க அக்கறையை வெளிப்படுத்தினாங்க ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு குடும்பத்துல எந்த அளவுக்கு பாசத்தோட அக்கறையோட பிணைப்போட இருக்கணுங்கிறத ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவனுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினையை பார்க்கலாம்.
குடும்ப விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதும் விட்டு கொடுக்கறதும் அது இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்குங்கிற ஒரு அழகான படிப்பினைய ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறத பார்த்தோம். அதே போல ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து அடுத்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைனா, அநீதம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது அது முக்மீனுக்கு அழகில்லை. அது பெண்ணா இருந்தாலும் சரி, அநீதத்துக்கு எதிராக என்ன செய்யணும், குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரி ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறத பார்த்தோம். அன்னைக்கு இருந்த நடைமுறை தான். என்ன நடைமுறை? லிகாருங்கிறது அன்னைக்கு இருந்த நடைமுறை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அத அனுமதிக்கிறாங்க முதல்ல. ஆமா, இப்படி இருக்கிறது தானே, விவாகரத்து ஆயிடுச்சுதான். ஆனா என்ன செய்யல, சரி அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்க இனி என்ன அப்படின்னு இருக்கல. இது அநீதம், இப்படி நடக்க கூடாது. இந்த அநீதத்துக்கு எதிராக அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அதை கேட்டு சொல்லுங்க. நாங்க ஒரு அநீதம் நடக்குதுன்னா அந்த அநீதத்தை அங்கீகரிச்சுட்டு போறதில்ல, அந்த அநீதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல படிப்பினை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். என்னன்னாலும் சரி அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்கன்னு இருந்தா. அதனாலதான் அந்த அத்தியாயத்துக்கே அல்லாஹ் பேர் என்ன வச்சான், முஜாதலான்னு சொல்லி வச்சான். தர்க்கிக்கக்கூடிய பெண்ணுங்கிற பேர்லயே, தர்க்கித்தவங்கிற பேர்லயே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தையே இறக்கி வச்சான். இமாம் கூட அழகான ஒரு குறிப்பை கொடுத்தாங்க. இந்த மாதிரி எந்த அத்தியாயத்திலையுமே இல்லாத ஒரு சிறப்பு அல்லாஹ் முஜாதலா அத்தியாயத்துக்கு வச்சிருக்கிறான். என்னன்னா 22 வசனத்திலையுமே அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். வேற எந்த அத்தியாயத்திலையும் இப்படி ஒரு சிறப்பு அல்லாஹ் வைக்கல. அந்த அத்தியாயத்துல மொத்தம் 22 வசனங்கள், 22 வசனத்திலையுமே அல்லாஹ்ங்கிற வார்த்தை இடம்பெறும். அப்படி ஒரு சிறப்பையும் அல்லாஹ் முஜாதலா அத்தியாயத்துக்கு வச்சிருக்கான். அநீதம் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு ஒதுங்கி போறதில்ல, அந்த அநீதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணுங்கிற ஒரு அழகான படிப்பினையும் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிறத பார்த்தோம். இந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக்கி இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ்விற்கு பிடித்த நபர்களா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கணும் துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.